வணக்கம், வெல்கம் டு ASCII எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் புத்தகத்தில் இருக்க பாடம் 4 மீவுரை முன் செயலியோட அறிமுகம் இருக்கு. இந்த பாடத்திற்கான வினா விடைகள் அனைத்துமே வந்து பார்க்க போறோம். ஸோ இதில் மொத்தம் வந்து பகுதி ஆல இருந்து பகுதி இ வரையிலான அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை வந்து எக்ஸ்பிளனேஷனோட வந்து நான் உங்களுக்கு தரேன். இந்த பாடத்துக்கான டீச்சிங் வீடியோஸ் எதுவும் நான் அப்லோட் பண்ணலங்க. அதுக்கு பதிலாக இந்த வினாக்களுக்கான விடைகளை உங்களுக்கு சொல்லும் போதே அதற்கான விரிவான விளக்கத்தையும் வந்து நான் கூடவே தரேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. ஏன்னா உங்க புத்தகத்துல வந்து சில இடங்கள்ல வந்து தவறான பதில்கள் இருக்கு, சில வினாக்களுக்கு விடையே இல்லை. ஸோ அதற்கான விடைகள் வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவா வந்து விளக்கியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது இந்த வினா விடைக்கான பகுதி 1 வீடியோ, பார்ட் 1 வீடியோ. ஓகேவா? ஸோ முதல்ல பகுதி ஆக்கான விடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, பிஹெச்பியின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஹெச்பியின் விரிவாக்கம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர், அதாவது மீவுரை முன்செயலி நெறியுறுத்தம். ஓகேவா? தென் இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். பிஹெச்பி கோப்புகளின் கொடாநிலை கோப்புகளின் நீட்டிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. php.php அப்படின்ற நீட்டிப்புல தான் வந்து அது சேமிக்கப்படும். மூன்றாவது கேள்வி, ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் எதில் ஆரம்பித்து எதில் முடிய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆ அண்ட் இ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி விடையா கொடுத்திருக்காங்க. சரியான விடை பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் ஆரம்பிச்சுட்டு இந்த கொஸ்டின் மார்க் சிம்பிள் கொடுக்கணும். அதனை தொடர்ந்து பிஹெச்பி இருக்கணும். அதாவது இந்த கொஸ்டின் மார்க் சிம்பிளுக்கும் இந்த பிஹெச்பிக்கும் இடையே எந்த ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. ஓகேவா? கொஸ்டின் மார்க் தொடர்ந்து பிஹெச்பி அப்படின்ற இந்த எழுத்துக்கள் இருக்கணும். அதன் பிறகு நம்ம தேவையான பிஹெச்பி ஸ்கிரிப்டை எழுதிட்டு அதன் முடிவில் அந்த ஸ்கிரிப்ட் கோட் இருக்கு, அதோட முடிவுல வந்து மறுபடியும் இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்து அந்த ஆங்கிள் பிராக்கெட்ஸ் கொடுத்து முடிவடையணும். ஸோ அதுதான் வந்து சரியான விடை. நான்காவது கேள்வி, பிஹெச்பி ஸ்கிரிப்டை இயக்க உங்கள் கணினியில் பின்வருவனவற்றை எவற்றை நிறுவ வேண்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு வந்து அப்பாச்சி அல்லது ஐஏஎஸ் இது ரெண்டுமே வந்து நம்ம நிறுவலாம். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, ஒற்றை வரி குறிப்புரை கூற்றுக்கு நாம் எதை பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னா இந்த டபுள் ஸ்லாஷும் இந்த ஹேஷ் சிம்பிளுக்கு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை வரி கூற்றுக்கான குறிப்புரை. சரிங்களா? ஸோ அதற்கான ஆப்ஷனே வந்து இங்க சரியா கொடுக்கல, பட் இது ரெண்டும் தான் சரியான விடை என்பதை குறிச்சுக்கோங்க. அடுத்தது ஆறாவது, பின்வரும் எந்த பிஹெச்பி கூற்று நம் என்ற மாறியில் 41 சேமிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சரியான விடை. டாலர் சிம்பிள் நம் ஈக்குவல் டு 41 அப்படின்றது இருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிழை இருக்கு. நான் டாலர் சிம்பிளுக்கும் நமக்கும் இடையே எந்த ஸ்பேஸும் இருக்காது, தொடர்ச்சியா தான் நம்ம எழுதணும். டாலர் நம் அப்படின்ற தொடர்ந்து எழுதணும். இந்த இடத்துல எந்த பிளாங்க் ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. ஏழாவது, பின்வரும் பிஹெச்பி கூட்டின் வெளியீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வெளியீட்டுல பாத்தீங்கன்னா வந்து டாலர் நம் ஈக்குவல் டு 1, டாலர் நம் 1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு 2 மாறிகளை வந்து இங்க அசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் கூற்றுல என்ன பண்ணிருக்காங்க, இதுல 2 வேல்யூஸ் இருக்கு. இது 2 மதிப்புகளையும் இந்த ஸ்ட்ரிங் கன்கார்னேஷன் ஆபரேட்டர் அப்படி இருக்கு. இந்த பிளஸ் ஸ்ட்ரிங் கன்கார்னேஷன், சாரி இந்த டாட் என்பது ஸ்ட்ரிங் கன்கார்னேஷன் ஆபரேட்டர். இது என்ன பண்ணா இதை ஸ்ட்ரிங்கா தான் வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ 1 என்பதை மதிப்பாக எடுத்துக்காது, 1 என்ற கேரக்டரா எடுத்துக்கும். 1 பிளஸ் 2 அப்படின்ற கேரக்டர் ஸ்ட்ரிங் கன்கார்னேஷன் தான் இங்க நடக்கும். மதிப்புகளா வந்து அது கூட்டல் செய்யாது. இதுவே வந்து டாலர் நம் பிளஸ் டாலர் நம் 2 அப்படின்னு இருக்கும்போது அது வந்து 3 என விடை கிடைக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரிங்கா தான் அது கன்சிடர் பண்ணி 1 + 2 அப்படின்றதான் வந்து விடையா இருக்கும். அடுத்தது எட்டாவது கேள்வி பார்க்கலாம். பின்வரும் எந்த கூற்று ஹலோ வேர்ல்டு என்ற வெளியீட்டை திரையில் காண்பிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரியான விடை. அதாவது எக்கோ பயன்படுத்தி எழுதலாம், பிரிண்ட் பயன்படுத்தி எழுதலாம். எக்கோ ஆஃப் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா செமிகோலன் மிஸ் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கூற்றாக இருந்தாலும் அதன் முடிவு பாத்தீங்கன்னா செமிகோலன், அதாவது அரைப்புள்ளி கொடுத்துதான் வந்து நம்ம முடிவை எழுதணும். ஸோ எக்கோ ஹலோ வேர்ல்டு அரைப்புள்ளி என்பது உங்க புத்தகத்துல இல்ல, அதை குறிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு கொடுத்தாலும் வந்து நமக்கு சரியான விடை வந்து, அதாவது ஹலோ வேர்ல்ட் என்பது வெளியீட்டு திரையில தோன்றும். சோ இது ரெண்டுமே சரியான விடைதான். அடுத்து ஒன்பதாவது, எந்த கூற்று திரையில் $x என்ற வெளியீட்டை காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல $x என்பது மாறியாக இருப்பின் அதன் மதிப்பான தோன்றும். ஆனா இங்க டாலர் என்பது சிம்பிளாகவே நம்ம வெளியீட்டு திரையில தோற்றுவிக்கணும் இல்லையா? அப்ப டாலர் என்பது என்னவாகணும்னா அந்த வெளியீடு திரையிட்ட அதில் தோன்றுவதற்கு அது எஸ்கேப் ஆகி வெளியில வரணும். சோ அதற்கு என்ன பண்ணா இந்த பேக்ஸ்லாஷ் அப்படின்னு எஸ்கேப் சீக்வென்ஸ் கேரக்டரை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இதுதான் அந்த பேக்ஸ்லாஷ் தான் எஸ்கேப் சீக்வென்ஸ் சொல்லுவாங்க. சோ பேக்ஸ்லாஷ் டாலர் கொடுக்கும்போது அந்த டாலர் ஆனது வெளியீட்டு திரையில தோன்றும். சோ இதுதான் வந்து சரியான விடை. இங்கேயும் வந்து செமிகோலன் கொடுக்கணும்.
சரிங்களா. அடுத்தது 10வது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் எது புதிய வரியை உருவாக்க பயன்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. \n என்பதுதான் வந்து புதிய வரியை உருவாக்குறது. n நியூ லைன் அப்படின்ற அர்த்தம். ஸோ \n என்பதுதான் சரியான விடை. அடுத்து நாம பகுதி ஆக்கான விடைகளை பார்க்கலாம். 3 வரிகள் விடையளிக்கும். முதல் கேள்வி, PHPயின் பொதுவான பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான விடை பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட புத்தகத்துல இருக்கு. ஸோ PHP என்பது சேவையகம் சார்ந்து வலை மற்றும் பொது பயன்பாட்டு ஸ்கிரிப்டிங் மொழிகள் முக்கியமான ஒன்று. அது எழுதலாம் முதல் வரியா. அதுக்கப்புறம் அதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வேணாலும் நீங்க சேர்த்து எழுதிக்கோங்க, அதை படிச்சுக்கோங்க. 1994 ரஸ்மஸ் லேடாஃப் என்பவர் தான் வந்து இதை உருவாக்குனவர். சரிங்களா. இந்த PHP மொழி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப எளிமையானது மற்றும் இலகுவான சிறந்த மூல சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எளிதாக HTML மற்றும் பிற பயனாளர் சார் ஸ்கிரிப்டிங் மொழிகள்ல நம்மளால உட்பொதிக்க முடியும். அதாவது இந்த CSS, இந்த ஜாவா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பயனாளர் சார் ஸ்கிரிப்டிங் மொழிகள். அதுக்குள்ள வந்து இந்த PHP ஸ்கிரிப்ட் வந்து நம்மளால உள்ள சேர்க்க முடியும். அண்ட் இது மேலும் நிகழ்நேர வலை உருவாக்க திட்டங்களில் இயங்கு மற்றும் ஊடாடு வலைப்பக்கங்களை உருவாக்குகின்றது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா. நிகழ்நேர வலை உருவாக்க திட்டங்களில் இயங்கு மற்றும் ஊடாடு வலைப்பக்கங்களை உருவாக்குகின்றது என்பது வந்து ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு பயன்பாடு. ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க மறக்காம. அதே மாதிரி இது பிற சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழிகள் இருக்கு. அதாவது மற்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ASP அப்புறம் வந்து JSP, இது ரெண்டுத்தையும் விட இது வந்து ரொம்ப சிறந்து விளங்குது. ஸோ அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுல வந்து 3 வரிகளை வந்து நீங்க இதற்கான விடையா வந்து எழுதலாம். அடுத்தது, வலை சேவையகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வலை சேவையகம் என்பது சேவையக கணிப்பொறியில இயங்கும் மென்பொருள். சரிங்களா. இது என்ன பண்ணும்னா நம்மளோட ஸ்கிரிப்டிங் மொழிகள் இருக்கு இல்லையா, சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழிகள், அதை வந்து தொகுத்தல் மற்றும் இயக்குவதற்கான பொறுப்புகளை வந்து இந்த வலை சேவையகம் தான் வந்து செய்கிறது. ஸோ இது வந்து உங்க புத்தகத்துல இருந்தா எடுத்திருக்கேன். இது வலை சேவையகம் என்றால் என்ன என்பதற்கான விடையா வந்து நீங்க இதை எழுதலாம். அடுத்தது, ஸ்கிரிப்டிங் மொழிகளின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 2 வகை தெரியும். ஸோ பயனாளர் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி மற்றும் சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி என 2 வகைப்படும். சரிங்களா. அடுத்தது, கிளைண்ட் மற்றும் சேவையகம் வேறுபடுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு உங்க புத்தகத்துல ஒரு பத்தி இருக்கு, அந்த பத்தியை தான் இங்க கொடுத்திருக்கேன். சேவையகமானது உயர் செயல்திறன் கொண்ட கணிப்பொறி. ஓகேவா. இது வந்து என்ன பண்ணா ஒரே நேரத்துல நமக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பயன்பாட்டினை வந்து இயக்க முடியும். ஸோ பயனாளர் என்பவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வலை அமைப்புல இந்த சேவையகத்தோட தொடர்பு கொண்டுதான் வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து வைப்பாங்க. அவ்வாறு அனுப்பி வைக்கப்படுகிற கோரிக்கையை வந்து இந்த சேவையகம் வந்து அதற்கான பதிலை வந்து திருப்பி அனுப்பும். சோ அதனால இந்த சேவையகத்தை நம்ம என்ன சொல்வோம்னா வந்து சேவை வழங்குபவர் அப்படின்னு சொல்லுவோம். பயனாளரை வந்து சேவை பெறுபவர் அப்படின்னு நம்ம வந்து அழைக்கிறோம். சரிங்களா. அடுத்த கேள்வி, வலை உளவிகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான எடுத்துக்காட்டு தெளிவான விடை என்பது உங்க புத்தகத்துல இல்ல. அதுக்கு பதிலா ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இது மட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த கிளைண்ட் பிரவுசர் அதுதான் வந்து வலை உளவி. சரிங்களா. இதுல வந்து இருக்கிற அந்த சிம்பிள்ஸோட ஆன்சர் தான் நான் எழுதியிருக்கேன். இது வந்து சஃபாரி, இது வந்து ஃபயர்ஃபாக்ஸ், இது வந்து கூகுள் குரோம் நமக்கு தெரியும், இது வந்து ஒபேரா, இது கடைசியா எழுதியிருக்கேன், இது ஒபேரா, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இதுதான் வந்து சில வலை உளவிகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள். சரிங்களா. அடுத்தது, URL என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இணையத்துல வந்து குறிப்பிட்ட வலை பக்கத்தோட அல்லது கோப்போட முகவரியை தான் வந்து நம்ம URL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ URLனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். அதையும் கூட நீங்க வந்து இங்க எழுதலாம் விடையா. ஸோ URL என்பது விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். ஸோ இதுதான் வந்து இது விரிவாக்கம். இதையும் வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 7வது கேள்வி, PHP எழுத்து வகை உணர்வு கொண்ட மொழியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம், PHP எழுத்து வகை உணர்வு கொண்டவை அப்படின்றது விடையா எழுதுங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல நம்ம வந்து அதோட மாறிகளை வந்து பயன்படுத்தும் போது இரண்டுமே வந்து வேறு வேறு மாறிகளா தான் வந்து அதை எடுத்துக்கொள்ளும். சரிங்களா. அடுத்தது, 8வது, PHP மாறிகளை எவ்வாறு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ PHP மாறியை வந்து இந்த டாலர் குறியை கொண்டுதான் வந்து நம்ம வந்து தொடங்க வேண்டும் எப்பொழுதுமே. அவ்வாறு தொடங்குகின்ற அந்த மாறிக்கு மதிப்பானது நம்ம இந்த ஈக்குவல் டு செயற்குறியில இதை பயன்படுத்தி நம்ம அதற்கான மதிப்பை வந்து செலுத்தலாம். ஸோ இறுதியாக அந்த ஒரு கூற்றுக்கும் இறுதியாக நம்ம அந்த அரைப்புள்ளியை கொண்டுதான் வந்து நம்ம வந்து முடிவடைய வைக்கணும். சரிங்களா. ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்க. $A = 5, $B = 10. ஸோ இது பார்த்தீங்கன்னா A and B இது ரெண்டுமே வந்து மாறிகள், அதனால வந்து டாலர் சிம்பிள் கொண்டு அது தொடங்கி இருக்கு. இது ரெண்டு இவையோட மதிப்புகள். Aக்கு வந்து 5 and Bக்கு வந்து 10 என்ற மதிப்பை வந்து இந்த ஈக்குவல் டு சிம்பிள் கொண்டு மதிப்பெடுத்தல் செஞ்சிருக்கும். ஆனா 2 கூற்றுகளுமே பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி கொண்டு முடிவடைய செய்திருக்கும். சரிங்களா.
அடுத்தது 9வது கேள்வி பார்க்கலாம். கிளையண்ட் சேவையகம் கட்டமைப்பை வரையறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளையண்ட் மற்றும் சேவையகம் கட்டமைப்பு வந்து எவ்வாறு அறிமுகப்படுத்தியது, எந்த வருடத்தில் அறிமுகப்படுத்தியது என்பதை பற்றி ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இதற்கான விடையை நம்ம எழுதணும். ஸோ வலையமைப்புல பாத்தீங்கன்னா வந்து 2 விதமான வன்பொருள் அமைப்புகள் இருக்கும். அதாவது ஒன்று வந்து கிளையண்ட், இன்னொன்று வந்து சேவையகம். அது ரெண்டுத்துக்கும் இடையேயான அந்த பயன்பாடுகள் பகிரும் வழிமுறைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அதோட கட்டமைப்பை வந்து அறிமுகப்படுத்துறது தான் வந்து இந்த கிளையண்ட் சேவையக கட்டமைப்பானது. இது பாத்தீங்கன்னா 1990 கணினி வலையமைப்பு துறையில் இணையம் வளர்ந்து வந்த போது இதற்கான தேவை வந்து ஏற்பட்டது. இப்ப இணையத்துல பாத்தீங்கன்னா வந்து முக்கிய நோக்கம் என்னன்னா பயன்பாட்டினை ஒன்றுக்கும் மேற்பட்ட வன்பொருள்களோடு பகிர்தல். இதுதான் வந்து இணையத்தோட முக்கிய நோக்கம். அவ்வாறு அந்த வன்பொருளானது சேவையகமாகவும் இருக்கலாம், இல்ல பயனாளர்களாகவும் இருக்கலாம். இந்த இரண்டும் வந்து வெவ்வேறு வன்பொருள்கள். இவற்றுக்கு இடையேயான அந்த பகிர்தல் இருக்கு இல்லையா, அந்த பயன்பாடுகள் பகிர்தல், அதை வந்து இந்த கிளையண்ட் சேவை கட்டமைப்பு தான் வந்து அறிமுகப்படுத்தியது. அதுதான் வந்து இந்த பத்தியில கொடுத்திருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம். வலை சேவையகம் வரையறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ வலை சேவையகம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு நான் பாடத்துல இருந்தே ஒரு சில வரிகளை எடுத்து விடையா கொடுத்தேன். இது வந்து வரையறு கொடுத்ததுனால இதற்கான விடை வந்து கீழே அந்த கிளாசரி இருக்கு இல்லையா, அதுல இருக்கு, அதுல இருந்து நான் எடுத்து கொடுத்திருக்கேன். வலை சேவையகம் என்பது பயனர்களுக்கு வலை பக்கங்களை உருவாக்கும் கோப்புகளை வழங்க பயன்படுத்தும் ஒரு மென்பொருள் ஆகும் அப்படின்றதுதான் இதற்கான வரையறுவா வந்து உங்க புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. சரிங்களா. அடுத்தது நம்ம பகுதி ஈக்கான விடைகள் பார்க்கலாம். ஒரு பத்தியில் விளையடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா சேவையக பக்க ஸ்கிரிப்டிங் மொழிகளின் சிறப்பியல்புகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விடை வந்து உங்க புத்தகத்துல எங்கேயுமே கொடுக்கலங்க. நம்ம பொதுவா நம்ம இந்த பாடத்தை வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறத வச்சுதான் வந்து இதற்கான விடையை வந்து நம்ம எழுத வேண்டியதா இருக்கு. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா வந்து சேவையக பக்க ஸ்கிரிப்டிங் மொழிகள் பாத்தீங்கன்னா வலைத்தளம் மற்றும் வலைத்தள பக்கங்களை உருவாக்க வந்து பயன்படுகிறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதான் வந்து நான் முதல்ல பாயிண்டா கொடுத்திருக்கேன். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா சேவையக பக்க ஸ்கிரிப்டிங் மொழிகளின் குறிமுறைகள் வந்து முழுவதுமாக தொலைதூர கணிப்பொறியில் நிறுவப்பட்டுள்ள வலை சேவையகத்துலதான் வந்து இயக்கப்படுகிறது. இது வந்து 2வது பாயிண்டா கொடுத்திருக்கேன். இது ரெண்டுமே உங்க புத்தகத்துல இருந்து எடுத்ததுதான், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம இதை எழுதியிருக்கோம். சரிங்களா. அது மட்டும் இல்லாம உங்க புத்தகத்துல மேலும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம இதற்கு ஏற்றவாறு நம்ம சில இது எழுதலாம். இப்போ இந்த வலை ஸ்கிரிப்டிங் அந்த மொழி பாத்தீங்கன்னா வந்து மிகவும் எளிமையானது மற்றும் இலகுவான திறந்த மூல சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி ஆகும் அப்படின்றத நம்ம எழுதலாம். இப்ப PHPக்கு கொடுத்திருக்காங்க. இது நம்ம பொதுவா இதற்கான லாங்குவேஜ்ல என்ன சிறப்பு இருக்குமோ அதையுமே வந்து இதற்கான பொது இதுவாகவும் நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ இது வந்து நம்ம பயனாளர் ஸ்கிரிப்டிங் மொழிகள் இருக்கு இல்லையா, அந்த CSS மற்றும் ஜாவா மற்றும் HTML இது எல்லாத்தையுமே வந்து உட்பொதிக்க முடியும். ஸோ அனைத்து சர்வர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுமே வந்து நம்மளால வந்து அதை உட்பொதிக்க முடியும். அதே மாதிரி இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் எதற்கு வந்து மெயினா பயன்படுத்துவோம் என்றால், இப்ப நிகழ்நேர வலை உருவாக்க திட்டங்கள்ல இயங்கு மற்றும் ஊடாடு வலைப்பக்கங்களை உருவாக்க தான் வந்து இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து முக்கியமா பயன்படுத்துறோம். ஸோ அதுவும் வந்து இதற்கான ஒரு சிறப்பியல்பா நம்ம எழுதலாம். அடுத்தது உலகம் முழுவதும் உள்ள நெருக்கடியான வணிக சிக்கல்களை எளிதாக கையாள்வதற்கும் அதனை தீர்ப்பதற்குமான பல கொள்கைகளை கொண்டுள்ளது அப்படின்றது முக்கியமான ஒரு சிறப்பியல்பு. சரிங்களா. இதையும் எழுதிக்கோங்க. இது ஒன்றையும் வந்து நீங்க ஒன்றன் கீழ் ஒன்றாக பாயிண்ட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா. அடுத்தது பெரும்பாலான சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழிகள் ஏதேனும் ஒரு பயனாளர் சேவையகம் கட்டமைப்பு மாதிரியில் வேலை செய்யும் அப்படின்றது வரைக்கும் நம்ம எழுதணும். இது வரைக்கும் நம்ம எழுதணும். சரிங்களா. சோ அந்த கட்டமைப்புல வேலை செய்யும் போது நமக்கு சரியான அந்த பயன்பாடுகள் வந்து பகிர்வதற்கான வழிமுறைகள் வந்து நமக்கு கிடைக்கப்பெறுது அப்படின்றதுதான் இதற்கான மீனிங். சோ இதுவரையில் எழுதுங்க. ஒன்னொன்றையும் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுங்க. சரிங்களா. அடுத்த கேள்வி வலை சேவையகத்தின் பயன்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ சேவையக கணிப்பொறியில் இயங்கும் ஒரு மென்பொருள் தான் வந்து இந்த வலை சேவையகம். சரிங்களா. இந்த மென்பொருள் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்கிரிப்டிங் சார்ந்த அந்த இது தொகுத்தல் இருக்கு இல்லையா, அந்த குறிமுறைகளை என்ன பண்ணும்னா இடைநிலை பைட் குறிமுறைகளாக மாற்றும். ஸோ அவ்வாறு மாற்றப்படுகின்ற அந்த இடைநிலை பைட் குறிமுறைகள் பாத்தீங்கன்னா வந்து இயக்க நேர இயந்திரம் மூலம் மொழிபெயர்க்கப்படுகிறது அப்படின்றத நம்ம வந்து குறிப்பிடணும். இந்த வலை சேவையக மென்பொருள் பாத்தீங்கன்னா நமக்கு திறந்த மூலமாகவும் அல்லது காப்புரிமை பதிப்பாகவும் நமக்கு வந்து சந்தையில வந்து கிடைக்கப்பெறுகிறது.
ஸோ பெரும்பாலான சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழிகள் வந்து ஏதேனும் ஒரு பயனாளர் சேவையகம் கட்டமைப்பு மாதிரியில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இந்த வலை சேவையகம் என்பது சேவையக கணிப்பொறியில இயங்கக்கூடிய ஒரு மென்பொருள். சரிங்களா? ஸோ இந்த சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழிகளின் தொகுத்தல் மற்றும் இயக்குவதற்கான அனைத்து பொறுப்புகளையும் இந்த வலை சேவையகம் தான் வந்து எடுத்துக்கொள்கிறது. ஸோ இது வரைக்கும் இதற்கான விடையை வந்து நீங்க எழுதணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். வலை சேவையக பக்கம் மற்றும் கிளைண்ட் பக்கம் ஸ்கிரிப்டிங் மொழிகளை வேறுபடுத்துக சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான விளக்கம் வந்து நான் அடுத்த வீடியோ பதிவில் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.